Hi everyone, welcome back to my channel. இன்னைக்கு இந்த வீடியோல ரொம்ப அழகான டிசைனர் blouse தான் பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி ஒருவேளை உங்களுக்கு ஃபேஷன் டிசைனிங் பண்ணனும்னு ஆசை இருந்தா ஸ்கிரீன்ல ஃபிளாஷ் ஆகுற நம்பருக்கு கால் பண்ணுங்க. கால் ஆர் வாட்ஸ்அப் எது வேணா நீங்க பண்ணலாம். உங்களுக்கு வந்து கோர்ஸ் பத்திய டீடைல்ஸ் உங்களுக்கு கிடைக்கும். சோ இன்னைக்கு இந்த வீடியோல நீங்க பார்க்க போறது வந்து சைஸ் வந்து பாத்தீங்கன்னா 32 ல இருந்து 34 வரைக்கும் இந்த சைஸ் நீங்க wear பண்ணலாம். First வந்து length of the blouse நான் மார்க் பண்றேன். Length of the blouse வந்து like 15 inches, 1 inch வந்து தையலுக்காக மடிச்சு தைக்க விட்டுட்டு 15 inches நான் எடுத்திருக்கேன். So இது வந்து பாத்தீங்கன்னா lining piece. இப்போ lining-ல தான் நம்ம first இத மார்க் பண்றோம். Okay? So கீழ வந்து பாத்தீங்கன்னா இது எப்படினா backless blouse, அதாவது பின்னாடி வந்து நல்ல பெரிய ஓபன் இருக்க ஒரு blouse. இது வந்து front closed and back open இருக்க ஒரு backless blouse னு சொல்லலாம். இது கீழ வந்து ஒரு பட்டி துணி மாதிரி கொடுத்து அத ஒரு knot மாதிரி கட்டறதுக்காக நான் அந்த லைன் வரைஞ்சிருக்கேன். ஷோல்டரோட width பாத்தீங்கன்னா 5.5 எடுத்திருக்கேன். அதே மாதிரி neckline ஓட width வந்து பாத்தீங்கன்னா 2 inches நான் எடுத்திருக்கேன். சோ இப்போ armhole depth வந்து 6 inches க்கு மார்க் பண்ணி இப்படி ஒரு straight line வரைஞ்சிறேன். upper body பாத்தீங்கன்னா 9 inches plus 1 inch தையலுக்காக விட்டுட்டு டோட்டலா 10 inches நான் upper body எடுத்திருக்கேன். சோ இப்போ மேல இருந்து கீழ வரைக்கும் waist வரைக்கும் நான் ஒரு line draw பண்ணி என்னோட back part finish பண்ணிறேன். So இது பாத்தீங்கன்னா ரொம்ப எக்ஸ்க்ளூசிவான பார்ட்டி வேர். So ஏற்கனவே இது இன்ஸ்டாகிராம்ல இந்த பிக்சர் நான் போஸ்ட் பண்ணியிருந்தேன். நிறைய ரிக்வெஸ்டும் வந்திருந்தது. So ஒருவேளை உங்களுக்கு இத பத்தி ஏதாவது டவுட்ஸ் இருக்கு, என் சேனலை பத்தி ஏதாவது டவுட்ஸ் இருக்கு, so என்கிட்ட கொஞ்சம் டவுட்ஸ் கேட்கணும்னு நினைச்சீங்கன்னா நீங்க இன்ஸ்டாகிராம்ல என்ன ஃபாலோ பண்ணலாம். லிங்க் வந்து பாத்தீங்கன்னா கீழ டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல இருக்கு. சோ இப்போ அடுத்து வந்து பாத்தீங்கன்னா ஆர்ம் ஹோலை வந்து டிரா பண்ணியாச்சு. ஆர்ம் ஹோல் கொடுத்த பிறகு இதுக்கு நெக் லைன் கொடுக்கிறோம். சோ இதோட நெக் லைன் பாத்தீங்கன்னா மேல வந்து பாத்தீங்கன்னா ஒரு சின்னதா ஒரு யூ மாதிரி வந்து அதோட கண்டினியூவா நல்ல ஒரு பெரிய பேக் ஓபன் கம்ப்ளீட்டா நான் கொடுக்கறேன். இதுக்கு வந்து கீழே வந்து மடிச்சு தைக்க வெறும் 1 inch மட்டும் தான் நான் விட்டுருக்கேன். சோ பேலன்ஸ் எல்லாமே பாத்தீங்கன்னா ஒரு ஸ்ட்ரிப் ஆஃப் ஃபேப்ரிக்மா வரும். அது ரெண்டுத்தையும், அதாவது ரெண்டு பக்கம் பிளவுஸையும் நம்ம எடுத்து கட்டுற மாதிரி இருக்கும். ஓகே, சோ இப்போ இந்த இடத்துல டாட் வருது. சோ டாட் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு அவ்வளவு நெசசரி கிடையாது. இந்த பிளவுஸ்ல டாட் வந்து சைட்ல நம்ம துணி தைக்கிறோம் பாத்தீங்களா, அதுலயே ஒரு 1/2 inch எக்ஸ்ட்ரா சேர்த்து தைக்கும் போது உங்களுக்கு டாட்டோட ஸ்பேஸ் வந்து உங்களுக்கு அங்க போயிடும். சோ மோஸ்ட்லி இந்த பிளவுஸ் வந்து பாத்தீங்கன்னா நம்ம இழுத்து நம்ம கட்டும் போதே நமக்கு அந்த கம்ஃபர்டபுள் ஜோன் நமக்கு வந்துடும். சோ டாட் வந்து பேக் டாட் மோஸ்ட்லி இந்த மாதிரி ரோப் மாதிரி டைப் பண்ற பிளவுஸ்ல நமக்கு தேவைப்படாது. இப்போ பேக் பார்ட்டை கம்ப்ளீட்டா இந்த மாதிரி ஓப்பனை கட் பண்ணி நான் எடுக்கிறேன். எடுத்துட்டு இப்போ இதை வந்து நம்ம வந்து ஃப்ரண்ட் பார்ட்டுக்கு ட்ரேஸ் பண்ணி எடுக்க போறோம். ஓகே, ஸோ இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து லைனிங். இதே மாதிரி நம்ம மெயின் ஃபேப்ரிக்கை ஒன்று நம்ம கட் பண்ணி எடுக்க போறோம். இதை 2 half-ஆ நான் ஸ்லிட் பண்ணி எடுத்துடுறேன். ஸோ உங்களுக்கு வந்து பேக் வந்து 2 பீஸ் இருக்கும். பாருங்க, இந்த மாதிரி பேக் 2 பீஸ் நமக்கு கிடைச்சிருச்சு. ஓகே, இப்போ பேலன்ஸ் இருக்க ஃபேப்ரிக்கை வந்து ஜஸ்ட் ஃபோல்ட் பண்றேன். ஸோ அந்த லைனிங் ஃபேப்ரிக்கை நம்ம வந்து பிரிட்டி சைடில், அதாவது திரும்பி இன்னொரு பக்கம் ஃபோல்ட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா நம்ம பேக் பார்ட்டோட கட்டிங் தெரியுது பாருங்க. ஆர்ம் ஹோல்ல இருந்து டவுன் பார்ட் வரைக்கும் கட்டிங் தெரியுது. இப்போ அந்த கட்டிங் மேலேயே நான் வரைஞ்சு காட்டுறேன் உங்களுக்கு. ஸோ இது வந்து நம்மளோட பேக் பார்ட். இதை வந்து ட்ரேஸ் பண்ணி தான் இப்போ நம்ம ஃப்ரண்ட் பார்ட் நம்ம பண்ண போறோம். இது ஆர்ம் ஹோல், இது சைட். ஸோ ஷோல்டர்லேருந்து எல்லாமே உங்களுக்கு இதுலேயே வந்துடுது. இதுக்கப்புறம் இதில் நம்ம ஃப்ரண்ட் பார்ட் பண்ண போகிறோம். ஃப்ரண்ட் பார்ட் பார்த்தீங்கன்னா ஒரு பிரின்சஸ் கட் பிளவுஸ் இது. ஸோ ஏற்கனவே நிறைய வீடியோஸில் வந்து பிரின்சஸ் கட் பிளவுஸ் எப்படி பண்ணணும் நான் ரொம்ப டீட்டெயிலாக ரொம்ப ஸ்ட்ரக்சர்டாக நான் அழகாக காட்டியிருந்தேன். ஸோ இந்த வீடியோவில் அவ்வளோ வந்து டீட்டெயிலாக கொடுக்கல. ஸோ உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் இன்டெப்த்தாக பிரின்சஸ் கட் எப்படி பண்ணணும்னு நினச்சிங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் வேணால் நான் லிங்க் ஷேர் பண்ணுறேன். இல்லைனா நீங்கள் கூகுளில் போய் யூடியூப்பில் போய் நீங்கள் ரேண்டமாக சர்ச் பண்ணலாம் ஷமா பிரின்சஸ் கட் பிளவுஸ்ன்னு. டெஃபினட்டாக உங்களுக்கு அந்த லிங்க் உங்களுக்கு கிடைக்கும். ஓகே, ஸோ இப்போது இந்த மாதிரி இது நம்ம கட் பண்ணி எடுக்கிறோம். ஸோ உங்களுக்கு வந்து இந்த மாதிரி பேக்லெஸ் போ டை கட் பண்ற மாதிரி உங்களுக்கு பிளவுஸ் வேணும், கொஞ்சம் அட்வான்ஸ் பார்ட்டி வேர், ரொம்ப எக்ஸ்க்ளூசிவான பார்ட்டி வேர்ஸ் மாதிரி பிளவுஸ் வேணும்னு நினைச்சீங்கன்னா மறக்காம இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அதே மாதிரி மறக்காம கீழே இருக்க தம்ஸ் அப் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க.
ஸோ நம்மள டிஸ்டன்ஸ் பிட்வீன் த டாட் வந்து எடுத்துட்டு அதில் வந்து நான் பிரின்சஸ் கட் வரைஞ்சிருக்கேன். இப்போ நெக்லைனோட டெப்த், நெக்லைன் வந்து நல்லா கொஞ்சம் ஒரு 8 இன்ச் வரைக்கும் டெப்த் எடுத்திருக்கேன். நார்மலாக நம்ம பிளவுஸ் வந்து 7 இன்ச் வரைக்கும் டெப்த் எடுக்கலாம். பட் இது வந்து கொஞ்சம் ரொம்ப எக்ஸ்க்ளூசிவான பிளவுஸ்னால நான் 8 இன்ச் வரைக்கும் ஃப்ரண்ட் லைன் வந்து டெப்த் எடுத்திருக்கேன். ஓகே, ஸோ இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா 3 பீஸ் வரும். ஃப்ரண்ட்ல ஒரு பிரின்சஸ் கட், 2 சைடில் வந்து அந்த கட் பண்ண பீசஸ் வரும். ஓகே, இப்போ நெக்லைன் வந்து நான் கட் பண்ணிட்டேன். ஸோ இது வியும் இருக்காது யூவும் இருக்காது, ஒரு மாதிரியான பியூட்டிஃபுல் நெக்லைன் இது. ஸோ இது கம்ப்ளீட் ஸ்ட்ரெயிட் வி கிடையாது, வி வரைஞ்சிட்டு அது வந்து ஸ்லைட்டாக நம்ம கர்வ் பண்ணி விட்டுருக்கோம். ஓகே, ஸோ இப்போ நம்ம கட் பண்ண லைனிங்கை மெயின் ஃபேப்ரிக் மேலே வச்சு இப்போ நம்ம திரும்பி இதை ட்ரேஸ் பண்ணி இதை கட் பண்ணி எடுக்க போகிறோம். ஓகே, ஸோ மெயின் ஃபேப்ரிக் மேலே வச்சு நான் பின் பண்ணிட்டேன். பின் பண்ணிட்டு இப்போ இதே நம்ம கட் பண்ணி எடுக்கிறோம். ஸோ அட்மிஷன் வந்து ஓப்பனாக இருக்குது. ஸோ ஜூன் பேட்ச்க்கு இப்போவே அட்மிஷன் ஓப்பன் ஆகிடுச்சு. ஏற்கனவே இந்த கொரோனா வைரஸ் இந்த மாதிரி விஷயங்கள் போயிட்டு இருக்கிறதுனால நம்ம எல்லாம் அதில் ரொம்ப பிஸியாக இருக்கும். ஸோ டேக் கேர் ஆஃப் யுவர் செல்ஃப். முடிஞ்ச வரைக்கும் சோஷியலைஸ் பண்ணாதீங்க, வெளியே போகாமல் கீப் யுவர் செல்ஃப் சேஃப், அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ இப்போ வந்து ஆர்ம் ஹோல் கட் பண்ணியாச்சு. அதே மாதிரி நெக்லைனும் நம்ம கட் பண்ணி ஃபினிஷ் பண்ணலாம். ஓகே, ஸோ உங்களுக்கு ஒரு வேளை ஃபேஷன் டிசைனிங்கில் இன்ட்ரெஸ்ட் இருக்குது, ஆரியில் இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னா மறக்காமல் கீழே இருக்க டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் நம்பரில் கால் பண்ணுங்கள், இல்லைன்னா வாட்ஸ்அப் பண்ணுங்கள். ஸோ உங்களுக்கு வந்து என்னெல்லாம் படிக்க போகிறீங்க, இது எங்கே இருக்குன்னு உங்களுக்கு கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ் நான் உங்களுக்கு கொடுப்பேன். ஸோ இது வந்து பிரின்சஸ் கட்டோட இன்னொரு பக்கம், இதையும் இந்த மாதிரி லே பண்ணி பின் பண்ண பிறகு இதை நம்ம வந்து கட் பண்ணி எடுக்கலாம். ஓகே, நான் லைனிங் மேலே அந்த லைனிங் துணி எடுத்து மெயின் ஃபேப்ரிக்கில் வச்சு இதே மாதிரி பீசஸ் வந்து நம்ம கட் பண்ணி எடுக்கிறோம். சேம் ஒரே மாதிரி எக்ஸாக்டாக இருக்கணுன்றதுக்காக அதை இடத்துல வச்சு நம்ம பின் பண்ணிவிட்டு நம்ம இதை கட் பண்ணுறோம். ஸோ நார்மல் ப்ளவுஸ்க்கும் இந்த ப்ளவுஸ்க்கும் உள்ள பெரிய பெரிய வித்தியாசம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த பிளவுஸ் வந்து கம்ப்ளீட்டாக நம்ம ஸ்டிச்சஸ் எல்லாம் கன்சீல் ஆயிருக்கு. எந்த இடத்துலையுமே வந்து ஸ்டிச்சஸ் வந்து பெருசாக தெரியாது எக்ஸப்ட் த ஷோல்டர் அண்ட் சைட் ஜாயின். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு லென்த்தி ஃபேப்ரிக் லைக் கிட்டத்தட்ட ஒரு 15 இன்ச்சுக்கு வந்து வித் இருக்க ஃபேப்ரிக். இதோட லென்த் வந்து பார்த்தீங்கன்னா 4லேருந்து 5 இன்ச் வரைக்கும் இருக்கலாம். ஸோ நம்ம ஃப்ராக்குக்கெல்லாம் பின்னாடி ரோப் கட்டுறோம் இல்லையா, அந்த போ தான் இப்போ நம்ம ரெடி பண்ண போகிறோம். ஸோ இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா லென்த் வந்து பார்த்தீங்கன்னா ஏற்கனவே சொன்ன மாதிரி 5 இன்ச் லென்த்து, வித் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 15 இன்ச்சுக்கு ஒரு லென்த்தி ஃபேப்ரிக் எடுத்து இப்போ இதில் வந்து நம்ம போ ஃபர்ஸ்ட் வந்து ரெடி பண்ணுறோம். ரெடி பண்ண போவை நம்ம ப்ளவுஸில் வச்சு நம்ம ஸ்டிச் பண்ண போகிறோம். அதுதான் ஃபர்ஸ்ட் மெத்தட் இதில். ஸோ ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி இது ஒரு ஸ்லீவ்லெஸ் பிளவுஸ். ஸோ ஸ்லீவ்லெஸ் பிளவுஸ் வந்து இருக்கிறதுனால இதை கம்ப்ளீட்டாக கன்சீல் பண்ணுற மாதிரி இப்போ ஸ்ட்ரெச் நம்ம பண்ண போகிறோம். எந்த இடத்துலையுமே தையல் உங்களுக்கு தெரிய வராது. ஸோ நார்மலாக தைக்கிறத விட இது டெஃபினட்டாக ரொம்ப ரொம்ப வித்தியாசமான ஒரு பிளவுஸ். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் வந்து இந்த போவை ரெடி பண்ணிடலாம். ஸோ இப்போ நீங்கள் பார்க்குறது வந்து துணியோட ராங் சைடு. ஸோ ஒரு பக்கத்தில் கொஞ்சமாக இருக்க எக்ஸஸ் ஃபேப்ரிக்கை கட் பண்ணிவிட்டு பென்சிலை விட்டு, பென்சில் தான் இருக்கணும் அவசியம் இல்லை, ஏதாவது ஒரு ஷார்ப் டூலை வச்சு இந்த மாதிரி அந்த தையல் முடிஞ்சது இல்லையா அந்த பகுதியில் வச்சு இப்படி நம்ம வந்து உள்ளே வந்து இப்படி ப்ரெஸ் பண்ணும்போது துணியோட ப்ரிட்டி சைடு நமக்கு அழகாக வெளியே வரும். அதை வச்சு நீங்கள் இழுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபர்ஸ்ட் வந்து இந்த போ வந்து ரெடி ஆகிடும். ஓகே, ஸோ இப்போ கம்ப்ளீட்டாக வந்துடுச்சு. வந்த பிறகு இந்த பென்சிலை வெளியே எடுத்துட்டு இந்த பீஸை வந்து நம்ம ரிவர்ஸ் பண்ணிடலாம். பண்ண பிறகு இப்போ இதெல்லாம் எப்படி வந்து ஒன்றா பிளேஸ் பண்ணணும்னு நான் காட்டுறேன். இது வந்து லைனிங்கோட மேல் பகுதியில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த நாட் கட்டுவோம் இல்லையா, அதை ஃபஸ்ட்டு வந்து பின் பண்ணிடுங்க. பின் பண்ண பிறகு இந்த போ பீஸை வந்து நல்லா அயர்ன் பண்ணி நல்லா ஃப்ளாட்டாக எடுத்துடுங்க. இப்போ இந்த போ பீஸ் வந்து கரெக்டாக எங்கே வரும் பார்த்தீங்கன்னா நெக்லைன் திருப்ப ஒரு 1/2 இன்ச் மேலேயும் கீழே மடிச்சு தைக்க 1 இன்ச். ஸோ இந்த ரெண்டுத்துக்கும் இடப்பட்ட இடத்துல இந்த போ வரப்போது இந்த போவை இந்த மாதிரி பிளேஸ் பண்ணிட்டு இதுக்கு மேலே நம்ம ப்ரிட்டி ஃபேப்ரிக், அதாவது துணி இது தேவையான மெயின் ஃபேப்ரிக் வரப்போது. ஓகே, ஸோ துணியோட ராங் சைடு மேலே வர மாதிரி வச்சு இப்போ இது கூட வச்சு நம்ம இதை தைக்க போகிறோம். ஸோ தைக்கிறதுக்கு முன்னாடி எல்லாத்தையும் கம்ப்ளீட்டாக பின் பண்ணி இதை வந்து நம்ம தைக்கலாம். ஓகே,
ஸோ பின் பண்ணிவிட்டு இது நம்ம கன்சீல்டாக தைக்க போகிறோம். ஸோ இந்த போ இருக்கு இல்லையா, அந்த போ வந்து உள்ளே விட்டுருக்கோம். அதே மாதிரி இது குத்த வேண்டிய ரோப்பும் கட்ட வேண்டிய ரோப்பையும் இதுக்குள்ளே வச்சு இப்போ இதுக்கு மேலே ஒரு தையல் போட போகிறோம். ஓகே, ஸோ இது கம்ப்ளீட்டாக எங்கே தைக்கணும்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் எவ்வளோ இதுக்கு தையலுக்கான அலவன்ஸ் விட்டுருக்கீங்களோ அந்த இடத்துல இதை சுற்றி நம்ம தைக்க போகிறோம். அதாவது இந்த இடத்துல. ஓகே, ஸோ இந்த இடத்துல இதை கம்ப்ளீட்டாக மேலேருந்து கீழே வரைக்கும் வந்து சைடில் வந்து அதுக்கப்புறம் ஆர்ம் ஹோல் வர மாதிரி இதை கம்ப்ளீட்டாக நம்ம தைச்சு இதை ஃபினிஷ் பண்ண போகிறோம். ஓகே, ஸோ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இது உள்ளே போய் கம்ப்ளீட்டாக இதை நம்ம தைச்சு முடிக்கிறோம். ஓகே, ஸோ இப்போ இந்த கீழ்ப்பகுதி வரும்போது துணியை வந்து டர்ன் பண்ணிடுங்க. பண்ணிட்டு திரும்பி யூ கோயிங் டு ஸ்டிச் தட் டுகெதர். ஓகே, ஸோ ஒன்ஸ் வந்து கீழ்ப்பகுதியை தைச்ச பிறகு இதோட ஆர்ம் ஹோல்ஸை நம்ம தைக்க போகிறோம். ஸோ ஆர்ம் ஹோலில் இருக்க அந்த ரோப்பை வந்து நல்லா உள்ளே வர மாதிரி கன்சீல் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இதுக்கு மேலே ஒரு தையலை போட்டு இதை நம்ம ஃபினிஷ் பண்ண போகிறோம். ஓகே, ஸோ ஒன்ஸ் வந்து தைச்சு முடித்த பிறகு இதை வந்து ப்ரிட்டி சைட் டர்ன் பண்ணுறதுக்கு முன்னாடி இதுக்கு தேவையான நாச்சஸ் கட் பண்ணிவிடுங்க. அதாவது நெக் லைன் அண்ட் ஆர்ம் ஹோல் எங்கெல்லாம் கர்வ்ஸ் வருதோ அந்த இடத்துலலாம் நாச்சஸ் கட் பண்ணிவிட்டு இதை கம்ப்ளீட்டாக டர்ன் பண்ண போகிறோம். நம்ம கொடுத்துருக்க அந்த 2 கயிறு, அதாவது போவையும் சரி அந்த அந்த கயிறு கட்டுவோம் இல்லையா, அந்த டாசல் கயிறும் சரி, அதை 2த்தையும் பிடிச்சி நம்ம இழுக்கும் போது இந்த கம்ப்ளீட்டாக இந்த ப்ளவுஸ் வந்து ப்ரிட்டி சைடுக்கு நமக்கு வந்து டர்ன் ஆகிடும். ஓகே, ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த 2 போவையும் நான் வந்து பிடிச்சி இழுக்க போகிறேன். இந்த போவோட ஃபேப்ரிக் இழுக்கிறேன், அதே மாதிரி அந்த ரோப் ஃபேப்ரிக்கும் நான் எடுக்க போகிறேன் வெளியே. ஓகே, ஸோ எல்லாத்தையும் இதை எடுத்த பிறகு இதை கம்ப்ளீட்டாக அயன் பண்ணிவிடுங்க. ஒன்ஸ் வந்து அதை ப்ரெஸ் பண்ணி எடுத்துட்டிங்கன்னா ரொம்ப நீட்டாக கம்ப்ளீட்டாக கன்சீல் ஆன உங்களுக்கு வந்து பேக் பார்ட் வந்து ரெடி ஆகிடும். ஓகே, ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இதை அயன் பண்ணி எடுத்த பீஸ் பார்த்தீங்கனாலே தெரியும் ரொம்ப 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 நீட்டாக ரொம்ப ப்ரொஃபஷ்னலிசமாக ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்குது. ஸோ இப்போ நம்ம ஃப்ரண்ட் பார்ட் எப்படி ரெடி பண்ணதுன்னு பார்க்கலாம். ஸோ பிரின்சஸ் கட்டுக்கு பார்த்தீங்கன்னா மெயின் ஃபேப்ரிக் தனியாக வந்து தைக்க போகிறோம், அதே மாதிரி லைனிங் தனியாக தைக்க போகிறோம். ஸோ மெயின் ஃபேப்ரிக்கை துணியோட 2 நல்ல பக்கமும் ஒன்றா மேட்ச் ஆகிற மாதிரி வச்சு இதுக்கு மேலே ஒரு தையல் போடுறோம். ஸோ ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி பிரின்சஸ் கட்டானுக்காக ரொம்ப டிஃபைன் வீடியோ இது கிடையாது. ஸோ ஏற்கனவே நான் நிறைய வீடியோஸ் இதை பற்றி போட்டதுனால இதை நான் ஜஸ்ட் லைக் தட் அப்படியே நான் தைக்க போகிறேன். ஸோ உங்களுக்கு வந்து இதை பற்றி ரொம்ப டெஃபைன்டு வீடியோ வேணும்னா கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் இருக்குது, அதை நீங்கள் போய் கண்டிப்பாக பாருங்கள். பார்த்தீங்கன்னா எப்படி பர்ஃபெக்டான பிரின்சஸ் கட் ப்ளவுஸ் ரெடி பண்ணுறதுன்னு உங்களுக்கு தெரியும். ஸோ இப்போது இதே மாதிரி நான் லைனிங்கை ரெடி பண்ணுறேன். லைனிங் ரெடி பண்ணிவிட்டு இப்போது இது 2த்தையும் ஒன்றா சேர்த்து நம்ம தைக்க போகிறோம். ஸோ இதுக்கு மேலே லைக் ப்ரிட்டி சைட் 2 ஒன்றா வர மாதிரி வச்சு இப்போ நெக் லைன் ஆர்ம் ஹோல் வந்து நம்ம தைக்க போகிறோம். ஸோ ப்ரிட்டி சைட் சொல்லும்போது துணியோட 2 நல்ல பக்கங்களும் ஒன்றா மேட்ச் ஆகிற மாதிரி வச்சு இப்போ நீங்கள் பார்க்குறது வந்து துணியோட ராங் சைடு. ஸோ துணியோட ராங் சைடு மேலே இருக்க மாதிரி வச்சு இதுக்கு மேலே ஒரு தையல் போட்டு இதை நம்ம ஃபினிஷ் பண்ணுறோம். ஓகே, ஸோ இப்போ நான் தைக்கிறது வந்து நெக்லைன் பகுதி. ஸோ ஒன்ஸ் வந்து நெக்லைன் தைச்ச பிறகு இது ஆர்ம் ஹோல் தைக்க போகிறேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ப்ளவுஸோட டவுன் பார்ட். ஸோ இந்த மாதிரி தைச்சு இதை நம்ம ஃபினிஷ் பண்ணுறோம். ஓகே, ஸோ ஆர்ம் ஹோல் தைச்சு முடிச்சாச்சு. இப்போது நம்ம டவுன் பார்ட் தைக்கிறோம். ஓகே, ஸோ இது கம்ப்ளீட்டாக தைச்சு முடித்த பிறகு பார்த்தீங்கன்னா எங்கே வந்து பிரின்சஸ் கட் இருக்கோ அதுக்கு மேலே ஒரு தையலை போட்டு இதை ரெடி பண்ணிடலாம். ஸோ இப்போ நெக் லைனும் ஆர்ம் ஹோலும் நாச்சஸ் கட் பண்ணி இதை ப்ரிட்டி சைடை நம்ம வெளியே டர்ன் பண்ணி எடுக்கலாம். ஸோ இப்போ ஆர்ம் ஹோலில் நாச்சஸ் கட் பண்ணுறேன். நாச்சஸ் கட் பண்ணி அந்த ப்ளவுஸோட சைடில் இந்த மாதிரி நான் கையை விட்டு இந்த ஷோல்டர் பகுதியில் இப்போ நான் இதை டர்ன் பண்ணுறேன். ஸோ இந்த ப்ளவுஸ்க்கு இருக்க பொறுத்து ஒரே ஒரு சென்டர் டாட் மட்டும்தான், டாட்ஸ் வந்து நிறைய கிடையாது, இதுக்கு ஒரே ஒரு டாட் மட்டும் தான் நம்ம கொடுக்குறோம்.
ஸோ அதுதான் சொன்னேன், அந்த பிரின்சஸ் கட் ப்ளவுஸ் பார்க்கும்போது உங்களுக்கு இன்னும் தெளிவாக தெரியும். இப்போ இதுக்கு ஒரு டாசல் நம்ம பண்ணுறோம். டாசலுக்கு வந்து ஒரு ட்ரையாங்கிள் பீஸ், ஒரு ஸ்கொயர் பீஸ் எடுத்துக்கங்க. எடுத்து அதை ட்ரையாங்கிள் மாதிரி ஃபோல்ட் பண்ணி கீழே லேஸ் அடித்து ரெடி பண்ணி வச்சுருக்கேன். இப்போது அதை தான் இந்த ரோப்பில் நான் தைக்க போகிறேன். ஓகே, ஸோ ஒன்ஸ் வந்து தைச்சு முடித்த பிறகு அதே மாதிரி தான் இதோட ப்ரிட்டி சைட் நம்ம டர்ன் பண்ணுறோம். ஓகே, ஸ்கொயர் பீஸை நம்ம போட் செய்வோம் இல்லையா, பேப்பர் போட், அதே மாதிரி ஸ்கொயரை ஒரு ஹாஃப் பண்ணி ட்ரையாங்கிள் பண்ணிவிட்டு கீழே லேஸ் நம்ம தைக்கிறோம். ஸோ இதே மாதிரி ட்ரையாங்கிள் பீஸ் இருக்கு இல்லையா, இந்த ட்ரையாங்கிள் பீஸ் கரெக்டாக எங்கே வரணுமோ வச்சு இப்போது அதோட ராங் சைடுக்கு திருப்பிடுங்க. ராங் சைடு திருப்பி ஒரு சமோசா ஷேப்பில் இதை ஹோல்ட் பண்ணி இப்போது ரோப் மேலேருந்து தைச்சு இதை இப்படி வெளியே வர போகிறோம். ஸோ இந்த மாதிரி நான் ஒரு 6லேருந்து 7 டாசல்ஸ் வந்து ஒரு ரோப்பில் கொடுத்து மொத்தமாக இந்த கம்ப்ளீட்டாக வந்து ஒரு 12லேருந்து 14 இந்த மாதிரி டாசல்ஸ் நான் ரெடி பண்ணியிருக்கேன் 2 ரோப்க்கும். ஸோ இதுதான் வந்து ப்ளவுஸோட எண்ட். இப்போ கடைசியில் வந்து பார்த்தீங்கன்னா மேலே வந்து 2 ஷோல்டர்ஸையும் ஒன்றா சேர்த்து தைச்சு இந்த ப்ளவுஸை நம்ம ஃபினிஷ் பண்ணிடலாம். பிலீவ் ரொம்ப 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 அழகாக இருந்தது, ரொம்ப ப்ரிட்டியாக இருந்தது, ரொம்ப ஹைலி ட்ரெண்டி ப்ளவுஸ்ன்னு நான் சொல்வேன். இப்போ வந்து சைட் ஜாயின் பண்ணி இந்த ப்ளவுஸை முடிச்சிட்டோம். கண்டிப்பாக எண்டு வரைக்கும் பாருங்கள், உங்களுக்கு டெஃபினட்டாக பிடிக்கும். எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது. ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தாலும் இந்த மாதிரி வீடியோஸ் வேணும்னு நினச்சாலும் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதே மாதிரி கீழே இருக்க தம்ஸ் அப் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க. ஸோ பார்த்தீங்கன்னா இதுதான் எண்ட் ரிசல்ட். டாசல் லைக் 6 to 7 லேயர்ஸ் வச்சுருக்கேன், ரொம்ப ப்ரிட்டியாக இருந்தது. So see you next time with a different kind of video. Till then, take care. Bye bye.